காதல் ஜோடிகள் யார் இருக்கீங்க? இப்போ யாராவது வந்து ஹக் பண்ணுறதுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு டைம் டேபிள் போட்டு பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன் சார். டைம் டேபிள் போட்டு நீ இந்த டைம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு கிஸ் பண்ணணும், இந்த டைம் ஆயிடுச்சு நீ எனக்கு ஹக் பண்ணணும். ரியலி இல்ல டைம் டேபிள் போடுறதுக்கு காரணம் ஏன் நடந்துச்சு? ஏன்னா அது கிடைக்க மாட்டேங்குது சார். அதனால ஷெட்யூல் போட்டீங்க. ஷெட்யூல் போட்டாலாச்சும் அது கிடைக்குமா அப்படின்னு நான் பார்ப்பேன். அந்த ஒரு நாளைக்கு அது எத்தனை தடவை அதை ஷெட்யூல் பண்ணியிருந்தீங்க? இப்போ மார்னிங் எந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் சார் ஃபோர்ஹெட்டில். சில நேரம் நான் முழிச்சிருவேன், ஆனால் தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருப்பேன். கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்கறதுக்கு. நான் முழிச்சிருந்தா கொடுக்க மாட்டான்ல, தூங்கினா தானே அது கிடைக்கும். சில நேரம் அவனா ஃபோன் எடுப்பான் போயிடுவான். அப்போ நான் கூப்பிடுவேன், சட்டையை பிடிச்சி இழுத்து கிஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்பேன். அப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவாங்க. இது வந்து ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம். எத்தனை வாட்டி சார் கேட்க முடியும்? ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு அதுதான் சார். டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஒத்துக்கிறேன் சார். ஆனால் அது நானாக வேணுக்குன்னு பண்ணல. அது ஆஃபீஸில் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லுவேன், நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைப்பேன். அப்போ அவங்க மீட்டிங் கூப்பிட்டுருவானுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மீட்டிங்லேயே போகுது. அதோட நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவள் கரெக்டோட தூங்கிட்டு இருப்பான்.